ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் எங்கள் ரோட்டில் செஞ்ச லன்ச் மெனுவை உங்களோட ஷேர் பண்ணிக்கொற போகிறேன். இன்றைக்கி செய்ய எடுத்த மெனு வந்து கீரி சாம்பா சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, எண்ணெய் கத்திரிக்காய், இதோடவே தயிர் சாம்பல். சின்ன ஒரு செலிப்ரேஷனுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுருந்தேன். என்னென்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு அதை ஃபர்ஸ்ட்டாக மெரினேட் பண்ணிக்கிற வேணுமேனா அதுக்கு நான் சிக்கன் எடுத்து அதில் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், தேசிக்காய் சாரம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் ஃபர்ஸ்ட்டாகவே இந்த மெரினேட் பண்ணுறது, அரிசி ஊற வைக்கிறது, இல்லாட்டி ஏதாவது அவிக்கிறது, இது மாதிரி வேலையில் இருந்தால் அதை நேரத்தோடவே செஞ்சு வச்சிட்டோம்னா எங்களோட வேலையில் டக்குன்னு முடிஞ்சிடும். நான் இந்த சிக்கனில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது அப்படியே ஊறட்டும். அடுத்து நான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடாயினதுக்கு பிறகு பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு பிறகு வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிற வேணும். எப்படின்னா கரைஞ்சிடக்கூடா, ஆனால் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர காட்டிக்கும் வதக்கிக்கிற வேணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கிறேன். இஞ்சி வெள்ளை பூடுட பச்சை வாசம் போக்காட்டிக்கும் நல்லா வதக்கினதுக்கு பிறகு நான் இதில் கொத்தமல்லி, புதினா, பச்சை கொச்சிக்காய் சேர்த்திருக்கிறேன். கொத்தமல்லி, புதினா சேர்த்தோன்னே அந்த பிரியாணிக்கான நல்ல வாசம் வந்துடும். இதையும் ஓரளவுக்கு வதக்கினதுக்கு பிறகு நான் இதில் தனி மிளகாய் தூளும் இதோடவே பிரியாணி மசாலாவும் சேர்த்திருக்கிறேன். தனி மிளகாய் தூளை எண்ணெயில் சேர்த்தா அந்த பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிற வேணும். அடுத்து தக்காளி, தயிர், இதோடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருந்தேன். உப்பு சேர்க்குறது வீடியோ எடுப்பாட்டில்லை. எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேவுறதுக்காக நான் ஒரு மூடியால் மூடி அப்படியே வேவு வச்சுட்டேன், இருக்கட்டும். தக்காளி மற்ற மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் இதில் சிக்கனையும் சேர்த்துட்டு வதக்கிக்கொண்டேன். அப்போ தானே அந்த சிக்கனில் உரப்பு, மசாலா, உப்பு எல்லாமே சேர்ந்து பிடிப்படுமேனா. அப்போ இதையும் சேர்த்து நல்லாவே வதக்கினதுக்கு பிறகு நான் இதில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு, உரப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் உப்பு போதாத மாதிரி இருக்கவும் மறுவாலும் உப்பு சேர்த்து நல்லாவே கலந்ததுக்கு பிறகு ஒரு மூடியால் மூடி அப்படியே கொதிக்க வச்சுட்டேன். தக்காளி எடுக்கிற தக்காளியில் புளிப்பு போதாட்டியும் நாங்கள் தேசிக்காய் சாரம் சேர்த்துக்கிறோம். இல்லை, சிக்கன் வேவுற டைமில் நான் அப்படியே இங்கால கத்திரிக்காவை பொரிச்சு எடுத்துக்கிற போகிறேன். நான் 3 கத்திரிக்காய் எடுத்து கொஞ்சம் பெருசாக தான் வெட்டி எடுத்துருந்தேன். என்ன கத்திரிக்காய் செய்கிறேன்னா கத்திரிக்காய் பெருசாக இருந்தால் தானே நல்லா இருக்கும். கத்திரிக்காவில் உப்பு, மஞ்சள் எதுவும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணல, சும்மா வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு. பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் முதல்ல எல்லா தண்ணியும் வடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி அளவில் பொரிச்சு எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயுமே பொரிச்சு எடுத்துட்டேன். அப்படியே இங்கால பார்த்தா சிக்கன் வெந்து தண்ணி நல்லாவே கொதிச்சு கொண்டு இருக்குது. அடுத்து நான் இதில் அரிசியை சேர்த்துக்கிற போகிறேன். நான் இன்றைக்கி கீரி சாம்பா அரிசி எடுத்து அதை 2-3 தைனம் நல்லா கழுவினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு கூட மாதிரி ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு தான் கீரி சாம்பா அரிசியெல்லாம் சேர்க்க வேணும். தண்ணியெல்லாம் நல்லா வடித்ததுக்கு பிறகு இதை இந்த சிக்கனோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியால் மூடி அப்படியே வச்சா அது நல்லாவே தம்மாவி வந்துடும், இருக்கட்டும். அடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்கி அரைக்க வேணுமெனா அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடாயினதுக்கு பிறகு அதில் வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதையெல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வதக்கினேன். இது 3 வதங்கினதுக்கு பிறகு இல்லை ஒரு தக்காளியையும் சேர்த்து நல்லாவே வதக்கினதுக்கு பிறகு இது அப்படியே ஆற வச்சு நான் அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். நல்லா ஆறினதுக்கு பிறகு தான் அரைக்க வேணும். சோறு தம்மில் இருக்குது. கத்திரிக்காய் பொரிச்சாச்சு. கத்திரிக்காய் மசாலாக்கும் வதக்கி ஆற வச்சுட்டேன். இப்போ நான் கோழியை பொரிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ண நாளில் வந்து எனக்கு வேறு கொஞ்சம் வேலையில் வந்துடுச்சு, கொஞ்சம் பிஸியும் கூட. அதனால் சில வீடியோவில் வந்து சரியாக எடுக்க இல்லாமல் போய்த்துருச்சு. இன்ஷால்லா இனி வர வீடியோஸில் நான் 7 வரைக்கும் சரியாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எல்லா சிக்கனையுமே இந்த மாதிரி நான் நல்லாவே பொரிச்சு எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட முருவலாக இருந்தால் பிடிக்கும் எல்லாருக்கும், அதனால் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு தாச்சியில் எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து கோழி பொரிச்ச எண்ணெய், அதில் கடு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்ததுக்கு பிறகு நான் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோடவே காஞ்ச கொச்சிக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து வதக்கினதுக்கு பிறகு மசாலாவுக்கு கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் இது 2 மட்டும் போதும். இது 2ஐயும் சேர்த்து வதக்கிட்டு நாங்கள் தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்கி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்ததுக்கு பிறகு இதை நல்லாவே கலந்துட்டு
மூடி போட்டு மூடி அப்படியே வேக வச்சுட்டேன். எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றி குறையிலும். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு போகிறோம். நான் இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை கொச்சிக்காய் நாங்கள் பொரித்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் இதையும் சேர்த்து வதக்கிட்டு நான் இதில் தேங்காய் பால் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு வானாட்டி சேர்க்க தேவையில்லை, ஆனால் சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் பால் சேர்க்க வானாட்டி ஒரு 10 போல் கஜு எடுத்து அதை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை அப்படியே அரைச்சும் சேர்த்து குறையிலும். அது இன்னமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக இது மாதிரி கொதிச்சு கொண்டு வர போக்கில் மேலால் கொத்தமல்லி இலை தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் கத்திரிக்காயும் ரெடி. அடுத்து லாஸ்ட்டாக சம்பல் தான். அதுக்கு நான் ஒரு வெங்காயத்தை சின்னதாக வெட்டி எடுத்திருந்தேன். அதோடவே குக்கும்பர், தக்காளி, பச்சை கொச்சிக்காய், கொத்தமல்லி இலை, உப்பு, மிளகுத்தூள், அதே மாதிரி தயிர் சேர்த்துருந்தேன். தேசிக்காய் சாரும் சேர்த்துருந்தேன். தேசிக்காய் சாறு தான் சம்பளுக்கு நல்லா இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தயிர் சம்பலும் ரெடி. நான் சொல்லியிருந்தேன் தானே இந்த வீடியோ ஷூட் பண்ணுறாண்டு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன்னு. அதனால தான் இந்த சோறு தம்மாவி வாரத்தையும் என்னையால் சரியாக வீடியோ எடுக்க கிடைக்கல. ஒரு சின்ன செலிப்ரேஷன் என்று சொல்லியிருந்தேன். என்னென்னா அது எங்களோட தங்கச்சியோட பர்த்டே. அந்தாண்டு தான் நான் இந்த ரெசிபிஸ் எல்லாமே செஞ்சுருந்தேன். கேக் வெட்டுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்களுக்கு. அதனால் நான் இந்த பிரியாணியை ஒரு கேக் மாதிரி டெக்கரேட் பண்ணி அவங்கக்கிட்ட அதை பிரேக் பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.